ஷான் இந்த வருஷத்துல ஃபுல் பைபிள் படிச்சு முடிச்சிட்டான். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நிச்சயமா. ஷான் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஆனாலும் இந்த சின்ன வயசுல அவன் பைபிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது, எதோ நம்ம கம்ப்ளீட் பண்றோம், நம்ம எதோ நோக்கி நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த சின்ன வயசுல வேதாகமத்தை அவன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நிச்சயமாவே ஒரு பேரண்டா ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறதுனால. ஷான், இந்த ஃபுல் பைபிளை படிச்சு முடிக்கணும் அப்படின்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? ஏன்னா இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க, இந்த நம்ம பைபிள் படிக்க படிக்க நம்ம ஏசப்பாட்டு நெருங்கிட்டே இருப்போம்னு சொன்னதுனால எனக்கு பைபிள் ஃபுல்லா படிக்கணும்னு வந்துச்சு. எனக்கு இந்த ரீடிங் பிளான் வந்த நேரத்துலனா எனக்கு பைபிள் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எந்த காரியத்தை பார்த்து நீ ரொம்ப ஆச்சரியமா படிச்ச, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது, எது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்றேன்? அது ஒரு சின்ன வசனம் தான் எனக்கு பிடிச்சது, ஆனா அது ரொம்ப பெரிய அர்த்தமா இருக்குது. 1 யோவான் 4:8 தேவன் அன்போடு இருக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பைபிள் படிக்கிறதுனால அவனோட வாழ்க்கையில என்னன்னா, இப்போ சண்டே கிளாஸ்லாம் போறாங்க, வசனங்கள் சொல்லி தராங்க. அவங்க ஒவ்வொரு நேரம் பைபிள் படிக்கும் போதும், அம்மா இந்த வசனம் சண்டே கிளாஸ்ல சொல்லி தந்தாங்க, இந்த வசனத்தை அன்னைக்கு அங்கிள் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்களை, முன்னாடி கேட்ட வசனங்களை பைபிள் அவன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவான். அது மாத்திரம் இல்லை, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது காரியங்கள் செய்யும் பொழுது, ஏதாவது நடக்கும் பொழுது பைபிள் எப்படி ஒரு வசனம் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்காட்டா அதை சொல்லுவான். சொல்லி அதை ரொம்ப சந்தோஷப்படுவான். இதுக்கு நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு எப்படி நம்ம பெரியவங்கலாம் சொல்றோம், அதே மாதிரி அவனும் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பான். அதுல அந்த பைபிளை படிக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த வேதத்தோட ஆழத்தை புரிய முடியுது. வாழ்க்கைக்கு, அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இப்போ அவங்களுக்கு பைபிளை ரீட் பண்றதுக்கு நீட்டா ஒரு பிளான் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. இதுதான் அவனுக்கு ஒரு இனிஷியேட்டிவா அமைஞ்சது. ஃபுல் பைபிளை நம்மளால படிக்க முடியும், நம்மளும் இந்த மாதிரி பைபிள் படிக்கலாம் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, அந்த பிளான் மூலமா தான் அவனுக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் சும்மா பைபிள் படிப்பான், ரெகுலரா படிக்கிற சங்கீதம் அந்த மாதிரி ரிப்பீட்டடா படிச்சுட்டு இருந்தான். எப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்களோ அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவன் ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சு, நெக்ஸ்ட் இந்த சாப்டர் படிக்கணும், இது படிக்கணும்னு படிச்சுட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல நம்ம ஃபுல் பைபிளும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை நிச்சயமா அந்த பிளான் அவனுக்கு தோன்றுச்சு. அது மூலமா அவன் பைபிளை முடிச்சு 2வது நேரம் படிச்சு கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு ஆண்டவர் அவனை வர உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.